மக்களே டே 10 நேற்று பண்ண கொஞ்சம் ஸ்பாரிங்கில் வந்து பாடி பெயின் இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணல, தப்பாக நினச்சாதீங்க மக்களே. ஸோ ஈவினிங் மூய்டாய் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கும் ஸ்பாரிங் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். டே பை டேயில் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங் ஆகிடுச்சு மக்களே. இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் ஹேர் கட்டும் ஷேவிங்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா மொசைக்கல்லில் போட்ட மாதிரி மூஞ்ச மழை தேய்ச்சி விட்டார் அந்த அண்ணன். இருந்தாலும் ஓகே, இன்னும் ஒன்று வந்து ஒரு 20 days ஓட்டணும். ஸோ வந்து இந்த ஷேவிங் கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ பண்ணாதான் 2-3 நாள் கழிச்சு அது கரெக்டாக உட்காருன்ட்டு. எனிவே மக்களே, டே 10 ஈவினிங் கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு முடிச்சு இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி மக்களே. மக்களே, ஆக்சுவலாக இந்த சாட்டர்டே வந்து நான் வந்து ஒரு ஆமேச்சர் மொய்டாய் ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்களா ஒரு ஆமேச்சர் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தேன், சும்மா தானே இருக்கீங்க, தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல, சரி பேர் தான் கொடுப்போம், ஆமேச்சர் மேட்ச் தானே என்ன போகுதுன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சாட்டர்டே 28ஆம் தேதி வந்து நான் ஃபைட் பண்ண போகிறேன் மக்களே. என் ஆப்போனண்ட் வந்து யாருன்னு தெரியல, தெரிஞ்சிட்டோடனே நான் சொல்கிறேன் மக்களே. சடனாக இங்கே வந்த பிளான் தான். இப்போது ஒர்க் அவுட் போயிட்டு இருந்தப்போ கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆமேச்சர் ஃபைட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சும்மா தானே இருக்கிறோம், ஃபைட்டுக்கு என்ட்ரி கொடுப்போன்னு கொடுத்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே, நீங்கள் தான் என் கூட இருந்து பார்த்துக்கணும் என்ன.